இரவு பெய்த கனமழையின் காரணமாக வேலூர் கான்சல்பேட்டையில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் தேங்கியுள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம். ஸ்ரீராம், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் நேற்று பெய்த விடிய கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக வேலூரில் இருக்கக்கூடிய தாழ்வான இடங்களில் நீரானது சூழ்ந்தது. சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக வேலூர் மாநகராட்சி உட்பட்ட கன்சல்பேட்டை இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் அவ்வப்போது மழை பெய்தாலும் நீர் அதிகமாக தேங்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று விடிய பெய்த கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்பு முழுவதுமாக இடுப்பளவு நீரானது தேங்கி இருக்கிறது. இங்கிருந்து அவர் வெளியே செல்வதற்கு, வேலைக்கு மற்றும் வெளியே செல்வதற்கான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், அந்த இடுப்பளவு நீரை கடந்து அத்தியாவசிய பொருட்கள், பால் மற்றும் பொருட்களை செல்லக்கூடிய நிலை இருப்பதாகவும், அதே போன்ற ஒரு பெண்மணி இடுப்பளவில் நீர் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த தொடர்ந்து இதே போன்றுதான் இந்த பகுதியில் நீர் சூழ்வதாகவும், உடனடியாக உடனுக்குடன் இந்த நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளும் கோரிக்கை வைத்திருந்தாலும், இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளும் கேட்டதற்கு இவர்களுக்கு மாற்று இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாற்று இடத்தை விட்டுவிட்டு தற்போது இந்த பகுதியிலே வசிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாழ்வாதாரம் இங்குதான் உள்ளதன் காரணமாக அவர்கள் மழையில் பாதிக்கப்படுகிறார்கள். இது குறித்து இந்த நீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் வெளியே ஈடுபட்டு வருவதாகவும், கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலாகியும் இந்த நீரை வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ராஜேஷ் மோட்டார் மூலமாக இந்த நீரை வெளியேற்றி வருகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய கால்வாய்களில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு காரணமாக தான் இந்த நீர் வெளியேறாமல் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.